ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டெக் வீடியோட வந்திருக்கோம். நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நிறைய பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹேண்ட் பிசி லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க செகண்ட் ஹேண்ட் பிசி லேப்டாப்ஸ் ஏதாவது வாங்க போறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. அந்த செகண்ட் ஹேண்ட் பிசில நீங்க பேசிக்கா என்னென்ன செக் பண்ணணும், ஸோ மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்லாம் இதுல இருக்கு. ஸோ நீங்க எப்படி செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லிதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே வரப்போகுது. ஸோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் சிபியூ வாங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். உங்கள் ப்ராசஸர் என்ன கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்க்கணும். அது டியூவல் கோரா, i3, i5, i7 அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா சிஸ்டம் ஆன் பண்ணி நீங்கள் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிலே பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் சிபியூலாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸர் பார்க்கணும். ஸோ இந்த ப்ராசஸர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சிபியூ ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க தேவையில்லை. சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு மானிட்டர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலே பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர்லேயே பார்த்துக்கலாம். எப்படின்னா தீஸ் பிசியை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் நேம் வந்துடும். என்ன ப்ராசஸர் இருக்குது. ஸோ இன்டெல் கோர் i3 இருக்குது. ஸோ இந்த இன்டெல் கோர் i3 ப்ராசஸர் 2120 அப்படின்னா இந்த ப்ராசஸர் மாடல். இது என்ன மாடல்னா செகண்ட் ஜென்ரேஷன். இந்த ப்ராசஸரோட i3 செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இதே 30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா தேர்ட் ஜென்ரேஷன், 40 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன். அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்ன ஜென்ரேஷன் உங்களுக்கு சொல்லும். உங்களுக்கு இப்போ 10th ஜென்னா 10ன்னு காட்டும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வெறும் i3 காட்டும். இது செகண்ட் ஜென்ரேஷன். அப்புறம் என்ன ரேம் இருக்குதுன்னு சொல்லுது. இன்ஸ்டால்டு மெமரி ரேம் பார்த்தீங்கன்னா 4GB. ஸோ இந்த சிபியூவில் 4GB இருக்குது. 8GBனா 8GBன்னு காட்டிடும், 16GBனா 16GB காமிச்சிடும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் ட்ரைவ் என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட் ட்ரைவ் எப்படி பார்ப்பீங்கன்னா அதே தான். தீஸ் பிசியை ரைட் கிளிக் கொடுங்க. அதில் மேனேஜ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 465.76GB காட்டுது. ஸோ எவ்வளோ இருக்குன்னா 500GB தான் இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு 465GB காட்டும். அண்ட் மோரோ இதில் ட்ரைவ் இல்லைன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் ட்ரைவ்னு உங்களுக்கு டிவிடி ட்ரைவ் காட்டும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது இதில். ஸோ இப்படி தான் இது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ப்ராசஸர் பார்த்துருக்கோம், ரேம் பார்த்துருக்கோம், ஹார்ட் ட்ரைவ் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபியூ உள்ளே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்த i3 செகண்ட் ஜென்ரேஷன் சிபியூ இது தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக பார்த்துட்டோம் இது என்ன ப்ராசஸர் ரேம்னு. இப்போ நம்ம இன்டர்னல் என்ன பார்க்க போகிறோம்னா யூஎஸ்பி ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ஃபேன் ப்ராப்பராக சுற்றுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க அதையும் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனால் இந்த ஃப்ரண்ட் பக்கம் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பேனல் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் பேனலில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி, ஒரு மைக்கு, ஒரு ஆக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன செக் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்பி செக் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் எடுத்து ப்ளக்இன் பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரணும். ஸோ இப்போ இந்த பாப்பப் வந்துச்சுன்னா இந்த போர்ட்டு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்து இது என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் போர்ட்டு பக்கத்தில் இருக்க போர்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ட்டும் ஒர்க் ஆகுதா செக் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ இது 2 போர்ட்டும் ஒர்க் ஆகுது. அடுத்து இது என்ன பண்ணணும்னா மைக்கு நீங்கள் செக் பண்ணணும். மைக்கு ஆக்ஸை செக் பண்ணுறோம். இப்போ இதில் ஹெட்ஃபோன் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. உங்கள்கிட்ட ஜாக் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குன்னா நீங்கள் அதை கூட போட்டு செக் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க போர்ட்டை பார்க்க போகிறோம். பேக்கில் என்ன போட்டிருக்குன்னா பார்த்தீங்கன்னா 4 யூஎஸ்பி போட்டிருக்கு, ஒரு விஜிஏ போட்டிருக்கு. இது PS2 சொல்லுவாங்க. ஸோ இது எஸ்பெஷலி எதை பார்க்கணும்னா முக்கியமாக நீங்கள் யூஎஸ்பி தான் பார்க்கணும். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் பிசியில் மேக்ஸிமம் யூஎஸ்பி வேலை செய்யும். ரொம்ப ரேர் சினாரியோவில் யூஎஸ்பி போட்டு உங்களுக்கு வேலை செய்யாது. 4 போர்ட்டில் 2 போர்ட்டு வேலை செய்யும், 2 போர்ட்டில் 1 போர்ட்டு வேலை செய்யும். ஸோ அதனால் யூஎஸ்பி போர்ட்டை நீங்கள் செக் பண்ணது ரொம்ப அத்தியாவசியம். ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு 4 போர்ட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க பாருங்கள். இப்போ 4 போர்ட்டில் கீபோர்ட் மவுஸ் ஒன்று கொடுத்துட்டு அது ஒர்க் ஆகுது. மிச்சம் இருக்க 2 போர்ட்டில் யூஎஸ்பி கொடுத்துப்பாங்க. பென்ட்ரைவ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதில் ஒன்று வேலை செய்யுது. பாப்பப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த பாப்பப்பை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி பக்கத்து போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணுறேன். ஸோ இதுவும் வேலை செய்யுது. ஸோ யூஎஸ்பி 4 போர்ட்டும் பக்கா ஒர்க்கிங். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அவுட்புட் பேனலில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிபி ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்னெல்லாம் செக் பண்ணலாம் அதை நான் ஸ்டார்ட்ல வாங்க. ஸோ இதான் ப்ராசஸர் ஃபேன் இது. ஸோ இந்த ஃபேன் நீட்டாக க்ளீனாக சுற்றுதான்னு பார்க்கணும். சில ஃபேன் பார்த்தீங்கன்னா விட்டு சுற்றி நிற்கும். ஸோ அப்போ இந்த ஃபேன் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்டாக சுற்றிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ப்ராசஸர் ஃபேன் பார்த்துட்டிங்க. இப்போ எஸ்எம்பிஎஸ் ஃபேன் பார்க்கணும். ஸோ எஸ்எம்பிஎஸ் ஃபேனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுதான் நீங்கள் செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் ஃபேன் சுற்றுதா. இல்லைனா கை வச்சு பார்த்தீங்கன்னா அது வென்ட்டு வரும். ஸோ
இந்த ஃபேன் சுற்றலாம் என்ன ஆகுனா ஜென்ரலாக ஃபேன் சுற்றலாம் CPU ஹீட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராசஸர் ஃபேனும் பார்க்கணும், SMPS ஃபேனும் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே பக்கா வரும். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், ஹார்ட் டிரைவ் பார்க்க போகிறோம். இதுதான் ஹார்ட் டிரைவ், இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ செகண்ட் ஹேண்ட் பிசியில் போட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஹார்ட் டிரைவ் நான் போட்டு இந்த மாடல் இதுதான். ஸோ செகண்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு SSD டைப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஹார்ட் டிரைவ் விட இந்த ஹார்ட் டிரைவ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர கான்ஃபிகரேஷன், இப்போ வர லேப்டாப் CPU எல்லாமே SSD சப்போர்ட் உள்ளது தான். ஸோ இது ஓல்டு மாடலாக இருந்தால் இது சப்போர்ட் ஆகும், ஏன்னா இது சாட்டா போர்ட். இது ஆக்சுவலி இப்போ வர்றது NVM போர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போது SSD வாங்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர், ஸ்பீடாகவும் இருக்கும். உங்களுக்கு என்னென்னா 120 GB உங்களுக்கு 1000 rupees ஆகிடும். ஆனால் உங்களுக்கு இந்த ஹார்ட் டிரைவ் 500 GB வந்து உங்களுக்கு 800 rupeesலேயே கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சாட்டா யூஸ் பண்ணி பாருங்கள், சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கையும் செக் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது மட்டும் இந்த சாஃப்ட்வேரில் பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் செக் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் பேர் என்ன, ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினல்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ லைஃப் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஹெல்த், இதெல்லாம் செக் பண்ணலாம். அது ஈஸி தான், உங்களுக்கு ஆன்லைன் நெட்லேயே கிடைக்கும். அது ஃப்ரீவேர் தான், அதை நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேரு, ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினல். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம். ஸோ இது ட்ரையல் வெர்ஷன் க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஹார்ட் டிஸ்க் 100% இருக்குது. ஸோ த ஹார்ட் டிஸ்க் பர்ஃபெக்ட் அப்படின்னு அதுவே சொல்லிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் 35 Celsius ஓகே கரெக்டாக இருக்குது. இல்லைனா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டும், ஹார்ட் டிஸ்க் வீக்காக இருந்தால் உங்களுக்கு ரெட் கலரில் காட்டும். ஸோ ரெண்டுமே க்ரீனில் இருக்குது, அப்போ ஹார்ட் டிஸ்க் க்ளீனாக இருக்குது. அப்போ ப்ராப்ளம் உள்ள ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குன்னா அதையும் காட்டிடும். ஸோ அடுத்தது ஹார்ட் டிஸ்க் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் USB போர்ட்டில். பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து 97% இருக்குது, டெம்பரேச்சர் காட்டவே இல்லை. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம். நீங்கள் வாங்கும் போது இந்த சாஃப்ட்வேர் போட்டு செக் பண்ணுங்கள். 99% இருந்தால் கூட ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வாங்கக்கூடாது, 100% இருந்தால் தான் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்டரி ஹார்ட் டிரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 97% இருக்குது. இந்த ப்ரைமரி ஹார்ட் டிஸ்க் 100% இருக்குது. ஒரு CPUல 4 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% பக்காவாக இருக்குது, எல்லாமே டெம்பரேச்சர் நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்க் பாருங்கள் 97% தான் இருக்குது. ஸோ 97% இருக்குன்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அதனால் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. இப்படி இருக்குன்னா வாங்கக்கூடாது நீங்கள். ஸோ டெம்பரேச்சரே கொஸ்டின் மார்க் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் இதுவே சொல்லிடுச்சு உங்களுக்கு there are 2 bad sector found அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க்கை வாங்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ஹார்ட் டிஸ்க்கு இப்படி தான் இருக்கும் 100%. ஸோ நம்ம அடுத்தது ரேமோட ஹெல்த்தை செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ரன் கமாண்ட்லேயே பண்ணலாம். அது எப்படின்னா பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் இருக்குது. 4 GB ரேம் இருக்குது. இந்த 4 GB ஒர்க் ஆகாத எப்படி இருக்குது, ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கா செக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரன்னில் போய் ஸோ இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஸோ ரீஸ்டார்ட் நவ் அண்ட் செக் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குது. ரீஸ்டார்ட் நவ் கொடுங்க, ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க இந்த ரேம் நல்லா இருக்கா இல்லை ப்ராப்ளமாக இருக்கா. நோ ப்ராப்ளம் ஹஸ் பீன் டிடெக்டட் எட் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் டிஸ்பிளே பண்ணிட்டு சொல்லுது. ஸோ டிஸ்பிளே ஆக எந்த எரரும் வருதுன்னா ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது எரர் வந்துன்னா அது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுக்கு ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் டிஸ்பிளே எரர் வருதா இல்லையான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, மெமரியில் இந்த எரர் இருக்குன்னு. ஸோ எந்த எரரும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம CPU பார்த்துட்டோம். அந்த CPUல என்ன இப்போ முக்கியமான பார்த்தோன்னா ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரில்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் போட்டு உங்கள் ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் கூட திருப்பி அந்த சாஃப்ட்வேர் போட்டு அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரேம் வந்து கமாண்ட் ப்ராப்ளம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்னா மானிட்டர் செக் பண்ண போகிறோம். இந்த மானிட்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா காஸ்ட்லியும் கூடாது ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து வாங்கணும். எப்படி வாங்கினா லைன் இருக்கக்கூடாது, உங்களுக்கு பேச்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது, குறிப்பாக பிளாக் மார்க் இருக்கக்கூடாது. பிளாக் மார்க்கோட நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த பிளாக் மார்க் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். பார்த்தீங்களா 4 ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கேலக்ஸி நினச்சிக்கூடாது, இது ப்ராப்ளம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஹோல் இருக்குது, அது கண்ணுக்கே தெரியல. இப்போ பாருங்கள் எத்தனை ஹோல் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும் போது கரெக்டாக பார்க்கணும். இந்த மாதிரி எந்த டாட்டு, இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது இந்த டாட்டு, போக போக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் ஸ்க்ரீன் உங்களுக்கு. ஸோ இந்த மானிட்டர் தான் ஒர்க்கிங் மானிட்டர். பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும் யூஸ்டு மானிட்டரு.
ஸோ செக் பண்ணிக்க பாருங்கள். நீங்கள் உங்கள் சைடில் பார்த்தா கூட எந்த கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மானிட்டர் மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா மானிட்டர் நல்லா இருக்கும், எப்போ லைன் வேணும்னு தெரியாது. ஸோ அதனால் வீக்காக இல்லாத மானிட்டர் நல்லதாக வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஹேண்ட் பிசி எப்படி செக் பண்ணி வாங்கணும் ஸோ நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு என்னோட நண்பர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த வாட்டி CPU நீங்கள் வாங்கும் போது மானிட்டர், CPU, கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் எது வாங்கினாலும் சரி, அது லேப்டாப்பாக இருந்தாலும் டெஸ்க்டாப் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி SSD ட்ரை பண்ணி பாருங்கள். SSD எடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மல் HDD விட இந்த SSD ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டெக் வீடியோக்கு நீங்க காத்துருங்க. நன்றி.